ஹலோ வீவர்ஸ், நாளை 60 வருடத்திற்கு பிறகு மிகவும் ஆபத்தான அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு மறக்காம பாத்தீங்கன்னா பெண்கள் நாளைய தினத்துல தப்பி தவறி கூட பாத்தீங்கன்னா வழக்கம் போல செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை செஞ்சிடாதீங்க. இதன் மூலமாக இன்னுமே உங்களுக்கு அதீதமான பாவமானது வந்து சேருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நாளைய நாள் இரவு 8 மணிக்குள்ள உங்களுடைய வீடுகள்ல வெறும் 5 நிமிடம் ஒதுக்கி இந்த எளிமையான செயல்களை செய்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதோடு பித்ரு தோஷமானது நீங்கி சகல விதமான பாவங்களுமே கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால தன்னால உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளுமே நடக்க ஆரம்பிக்கும். என்னங்க சொல்றீங்க? அப்படி நாளைய தினத்துல நாங்க என்னதான் செய்யணும், என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 19/12/2025 மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையோடு அனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வந்திருக்கு. பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாவே அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாட்கள்ல நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக அவங்களுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு பித்ரு தோஷங்கள் இருந்தா அதையுமே நம்ம போக்கிக் கொள்ளலாம். பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையில பித்ரு தோஷம் இருந்து விட்டாலேயே அவங்க எதை செய்யணும் நினைச்சாலுமே அதுல தொடர்ந்து தடைகளும் தாமதங்களாகவுமே இருந்து கொண்டு இருக்குங்க. அதோடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாரிசுகளுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வராமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா குழந்தை பாக்கியமானது இல்லாமல் இருக்கக்கூடும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்காது. வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு விதமான வெறுப்புணர்ச்சியை நமக்கு தரக்கூடுங்க. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை நம்ம வச்சுட்டு வந்தாவே போதுங்க. அந்த காகமானது எடுத்து சாப்பிட்டு விட்டாலேயே நம்முடைய சகல விதமான பாவங்களும் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு முன்னோர்களுடைய மனமுமே குளிர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால இனி வரப்போகின்ற நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தடைகளாக இருந்து வந்த அத்தனை விஷயங்களுமே தடைகளை தாண்டி எல்லாமே ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றங்களை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஒரே ஒரு காகத்திற்கு சாதம் வைப்பதால நம்முடைய பாவங்கள் தீரும், அதே போல பித்ரு தோஷமானது நீங்கும், அதே போல நவக்கிரகங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏகப்பட்ட நன்மைகளானது பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்க கொடுங்க. எனவே காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய இந்த விஷயத்தை யார் வேண்டும் என்றாலும் செய்யக்கூடாதுங்க. அதாவது அமாவாசை போன்ற நாட்கள்ல யாருடைய அம்மா அப்பா யாருடைய தாத்தா பாட்டி இல்லையோ அவங்களுடைய வாரிசுகள் அவங்களுடைய பேரம் பேத்திகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை செய்யணுங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் செய்ய தேவையில்லை. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை, இல்லைனா உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை ஆனால் உங்களுடைய அப்பா இருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பா கையால் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பது தான் ரொம்பவே சிறப்புங்க. ஒருவேளை உங்கள் அப்பாவுமே வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் அன்றைக்கி ப்ரெசண்ட்டாக இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் அதாவது பேர பிள்ளைங்களாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு வரலாங்க. அதே போல் பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா இல்லை, இல்லைனா உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை, அவங்களுக்காக நான் சாதம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை நீங்கள் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காகத்திற்கு போய் இந்த சாதத்தை எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடாதுங்க. பொதுவாகவே பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நீங்கள் எப்போதுமே சாதம் வைக்கக்கூடாதுங்க. எதர்ச்சியாக சாப்பிட்டு நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய சாதத்தை போய் காக்கைக்கு வைக்கலாம் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் டைமில் வைக்கக்கூடாதுங்க. அது முற்றிலுமே தவறு. அது உங்களுக்கு பாவமாக மாறிவிடும். இது இன்னுமே உங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாட்களில் எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்குதோ அதே போல் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட அதற்கு நேர்மாறாக நமக்கு பார்த்தீங்கன்னா சில பாவங்களையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ பீரியட்ஸ் ஆன பெண்களாக இருப்பின் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. உங்களின் சார்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் கிட்டேயோ இல்லைனா உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டேயோ கொடுத்து நீங்கள் வைங்க.
அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலம் போடக்கூடாதுங்க. பெண்கள் கோலம் போடக்கூடாது. என்னங்க சொல்கிறீங்க, எல்லா நாளுமே வீட்டு வாசலில் கோலம் போடுவது தானே மகாலட்சுமியுடைய அருளாசியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோலத்தை போய் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களே, என்னங்க நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அதாவது அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா கோலத்தை போடக்கூடாது. பொதுவாகவே கோலம்னா என்னங்க, நாம் மகிழ்ச்சியாக இருக்கோம், தெய்வங்களை வர வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம கோலத்தை போடுறோம் இல்லையா? இதுதானே உண்மை. ஆனால் அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை நினச்சி நம்ம மனசார பார்த்திங்கன்னா வாடி இருக்கக்கூடிய ஒரு நாள் இல்லையா? ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. கோலம் போடுவது மகிழ்ச்சியாக இருப்பதை உறுதி செய்யக்கூடிய விஷயம். ஸோ நம்ம கவலையில் இருக்கும்போது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அப்போது தான் நம்முடைய முன்னோர்களுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது காகம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதத்தை பார்த்திங்கன்னா எடுக்காதுங்க. அதாவது கோலம் இல்லாமல் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த காகமானதே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அதாவது காகத்தின் ரூபத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள், இறந்து போன முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் வருவதாக பார்த்திங்கன்னா ஐதீகங்க. அதனால தான் காக்கைக்கு பார்த்திங்கன்னா சாதத்தையும் தண்ணீரையும் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டு வருகின்றோம். நம்ம வச்சதை காகம் எடுத்து சாப்பிட்டாலேயே போதுங்க, நம்முடைய சகல விதமான பாவங்களும் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லலாங்க. ஒருவேளை நீங்கள் வைத்த சாதத்தை எடுக்கல, எனக்கு இத்தனை நாட்களாக பார்த்திங்கன்னா இது போன்ற அமாவாசையில் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற பழக்கம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தாங்க நாங்கள் இன்றைக்கி தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் வச்ச சாதத்தை பார்த்திங்கன்னா காகம் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது 5 நெய்விளக்கு தீபங்கள் ஏற்றி வைத்து மனசார பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. அதன் பிறகு நீங்கள் அமாவாசை நாட்களில் காகத்திற்கு சாதம் வச்சு பாருங்க, நிச்சயமாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய பித்ருதோஷத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா போக்கி தருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. அதோடு இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் ஏற்றி வைக்க வேண்டுங்க. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா யமலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு அமாவாசை நாளில் வருவாங்க, நம்முடைய வீடு தேடி வருவாங்கன்னெலாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? வீடு தேடி வந்தவங்க மீண்டும் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் யமலோகத்திற்கு செல்வாங்க. அப்படி செல்லக்கூடியவங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு விளக்கையும் பார்த்திங்கன்னா ஏற்றி வைக்கின்றோம். அதோடு பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் ஒரு சில பொருட்களை தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாகவும் அதீதமான நன்மைகளானது நமக்கு நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது விரதங்களில் அமாவாசை விரதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பானது சொல்லப்படுதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா மற்ற விரத நாட்கள் அனைத்துமே ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு உரியதாக மட்டுமே இருக்கும். ஆனால் அமாவாசை விரதம் அப்படிங்கிறது தெய்வங்களையும் முன்னோர்களையும் வழிபட்டு நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அமாவாசை விரதமானது சில குறிப்பிட்ட மாதம் மற்றும் கிழமையில் வரக்கூடியது மிக அதீதமான சிறப்பு பெறுகிறது. மார்கழி அமாவாசையானது டிசம்பர் 19ஆம் தேதி அன்று வரப்போகிறது. கடந்த காலங்களில் செய்த பாவங்கள், தவறுகளில் இருந்து விடுபட்டு பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை நாமும் நம்முடைய முன்னோர்களும் அடைவதற்கு இந்த மார்கழி மாத அமாவாசை மிகவும் சிறப்புக்கு உரியதாகவே சொல்லப்படுதுங்க. இந்த நாட்களில் குறிப்பிட்ட 5 பொருட்களை நம்ம தானம் செய்துட்டு வருவதால் அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி என்று எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடுங்க. மார்கழி அமாவாசை அன்று இல்லாதவர்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை நம்ம தானமாக அளிப்பதால் கர்மாக்கள் நீங்குங்க. குளிருக்கு இதம் தரக்கூடிய ஆடைகள், போர்வை, சத்தான உணவு ஆகியவற்றை தேவைப்படுபவர்களுக்கு வழங்குவதால் வாழ்க்கையில் நன்மைகளானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. துன்புறுத்தக்கூடிய கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு அதிர்ஷ்டத்தை நம்மளால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அமாவாசை அன்று அரிசி, தானியங்கள் ஆகியவற்றை பார்த்திங்கன்னா தானம் அளிப்பதால் செல்வ வளம், நிறைவான வாழ்க்கை எல்லாமே அமைய கொடுங்க. தானியங்களினுடைய பெருக்கம் மற்றும் செல்வ வளத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. இவற்றை தானமாக அளிப்பதன் மூலமாக வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது ஏற்படக்கூடும். அரிசி, கோதுமை உள்ளிட்ட தானியங்களை கோவில்களுக்கு, சேவை மையங்களுக்கு நாம தானமாக கொடுத்துட்டு வரலாம். அமாவாசை அன்று நெய் மற்றும் எண்ணெய் விளக்குகளை தானமாக கொடுத்துட்டு வரலாம். இது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். விளக்கு என்பது அறிவை குறிப்பதாகும்.
கோவில்களுக்கு விளக்கேற்றுவதற்கு தேவையான நெய் எண்ணெயை வாங்கி கொடுக்கலாம், விளக்குகளும் வாங்கி கொடுக்கலாம். அதே போல ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சமையலுக்கு தேவையான எண்ணெய், நெய் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம். இது ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. போர்வை, கம்பளி போன்றவற்றை அமாவாசை அன்று தானம் அளிப்பதால முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. மார்கழி மாதம் முன்னோர்கள் முக்தி அடைவதற்கு மட்டுமின்றி சூரிய பகவானுடைய அருளை பெறுவதற்கும் உரிய மாதம். இந்த நாளில் கருப்பு, எள்ளு மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை தானம் செய்வது மிகவும் உயர்வான தானமாக கருதப்படுகிறது. கருப்பு எள்ளை தானமாக அளிப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும். சொன்ன பொருட்களில் 2 பொருட்களையாவது ஒரு 2 நபருக்காவது நீங்க நாளைய தினத்துல தானமாக கொடுத்துடுவாங்க. மேலும் அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாவே ஒரு பக்கம் கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள், பேய் பிசாசுகளுக்கு உகந்த நாள், எதிர்மறை தாக்கம் கொண்ட நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனாலேயோ என்னவோ அமாவாசை நாட்கள்ல நேர்மறை ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக தான் நிறைய இறை வழிபாடுகளையும் நம்ம ஒரு பக்கம் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்றும் நம்ம சொல்லலாங்க. எது என்னவாக இருந்தாலும் சரிங்க, நாம பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளன்று முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்டு நம்மளால முடிஞ்ச பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுத்துட்டு ஒரு சில தவறான செயல்களையும் செய்யாமல் இருந்தாவே போதுங்க. குறிப்பாக அமாவாசை போன்ற நாட்கள்ல வெஜ் மட்டும்தாங்க சமைக்கணும், நான்வெஜ் சமைக்கவே கூடாதுங்க. அதாவது சைவம் சமைக்கலாம், அசைவ உணவுகளை கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கவே கூடாதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கணும். அமாவாசை நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, இது மாதிரியான செயல்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.